இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பணம் தொடர்பான அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர் தான் குபேர பகவான். அதனால்தான் பெருமாளே குபேர பகவானிடம் கடன் வாங்கினார் என்று கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட குபேர பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பண தேவைகளும் பூர்த்தி அடையும் என்றே கூறலாம். பெரும்பாலும் பலருக்கு போதுமான அளவு பணம் கிடைக்காததால் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படி வாங்கிய கடனை திரும்பி செலுத்துவதற்கும் அவர்களுக்கு பணம் என்பது வேண்டும். இப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலும் முக்கியமாக கடன் தொடர்பான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏற்ற வேண்டிய குபேர தீபத்தை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கடன் தீர்க்கும் குபேர தீபம். குபேர பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வது வியாழக்கிழமை என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு மேல் குபேர பூஜை செய்யும் வழக்கத்தை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குபேர பகவானுக்குரிய பூஜையை செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் எளிதில் குபேர தீபத்தை ஏற்றும் முறையும் இருக்கின்றது. வியாழக்கிழமை அன்று நாம் மாலை 6:14 மணியிலிருந்து 7:30 மணி வரை ஒரு தீபத்தை ஏற்றி குபேர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் குபேர பகவானின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம். குபேர பகவானின் படம் இல்லை என்பவர்கள் மகாலட்சுமிக்கு முன்பாகவும் இந்த தீபத்தை ஏற்றலாம். எந்த விளக்கை பயன்படுத்தி வேண்டுமானாலும் இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். ஆனால் அந்த விளக்கிற்கு 5 எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைத்திருக்க வேண்டும். ஒரு சிறிய தாம்பாள தட்டை வைத்து அதற்கு மேல் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பி அந்த மலர்களுக்கு நடுவே ஒரு விளக்கை வைத்து அந்த விளக்கில் சுத்தமான நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்களை இந்த தீபத்திற்கு முன்பாக நெவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குபேர பகவானே சரணம் சரணம் என்னும் மந்திரத்தை 54 முறை கூற வேண்டும். இப்படி 7:30 மணி வரை இந்த தீபத்தை எரியவிட்டு இந்த முறையில் வழிபாடு செய்யும் போது குபேர பகவானின் அருளால் நமக்கு தேவையான பணவரவு ஏற்படும். மேலும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பணமும் வந்து சேரும். முழு நம்பிக்கையோடு குபேர பகவானை நினைத்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து குபேர பகவானை வழிபாடு செய்ய அவரின் அருளால் நம்முடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும் என்ற தகவலை கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.